अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவேங்கடமுடையான் தூப்புல் திருவேங்கடமுடையான அவதரித்தார் அப்படின்றத கலியன் பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வெங்கட துச்சியில் கண்டுபோய் என்னையாளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யான் சென்னு காண்டும் தன்காவிலே அப்படின்ற பாசுரத்தில் அனுபவித்தார் அப்படின்னு பார்க்கணும். அதில் திருவேங்கடவனுடைய இது என்ன, பொன் போன்றவனாகி மாமணி போன்றவனாகி அணியார்ந்ததோர் மின் போன்றவனாயும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னார். தன்காவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை ஆளக்கூடியவனாக இருக்கான், ஈசனாக இருக்கான், பிரான் உபகாரகனாக இருக்கான் அப்படின்னு சொன்னார். இந்த ரெண்டு இடத்துலையும் அவர் பாசுரத்தில் பொன் போல இருக்கான், மணி போல இருக்கான், மின்னல் போல இருக்கான்னு திருவேங்கடவனுடைய சுபாவத்தை சொன்னார். திருத்தண்டா எம்பெருமானுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, பெருமாளே விளக்கொளியாகவும் மரகதமாகவும் இருக்கிறதுனால அதே போல் தன்னை பிரகாசிக்கிறான். அவன் பொன் போல இருந்து தன்னை காமிக்கிறான், இவர் விளக்கொளியாக இருந்து பிரகாசிக்கிறான். அங்கே மாமணியாக இருக்கான், இங்கே மரகதவல்லியாக தாயார் இருக்கா, அந்த மரகதமாக தாயார் இருக்கா அப்படின்றது அர்த்தம் பார்த்தோம். எந்த இடத்துல இவா எழுந்துருள் இருக்கா அப்படின்னா, அவன் வேங்கடத்துக்கு எழுந்துருக்கான், இவா ரெண்டு பேரும் திருத்தண்காவில் எழுந்துருக்கான். அதனால் பெருமாள் விளக்க கொண்டு தன்னை பிரகாசிக்கிறதுனால, அவன் பொன் போன்று பிரகாசிக்கிறதுனால அவனிடத்துல நமக்கு ஒரு ஈர்ப்பு வருது. இங்கே விளக்கொழியா பெருமாள் பிரகாசம் தீப பிரகாசனா சேவை சாய்க்கிறதுனால நமக்கு ஒரு விதமான ஞானம் புலப்படுறது அவன் காமிக்கிற ஒளியினால. அதுக்கப்புறம் அவன் மணி போல இருக்கான், மாமணி போல அப்படின்றதுனால நவமணிகள் போல இருக்கான்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல தாயார் அப்படி நவமணியாக இல்லை, மரகத வல்லியாக இருக்கா. அந்த மரகதம்ன்றது எம்பெருமான் பச்சைமாமலை போல் மேனி, எம்பெருமானுடைய திருமேனி. ஏற்கனவே விளக்கொளியினால நமக்கு அவன் பெருமாள் பிரகாசிக்கிறதுனால ஒரு ஞான வெளிச்சம் வந்திருக்குது. அதுக்கு மேலே தாயாரும் எம்பெருமானுடைய திருமேனியை ஜோதிப்பிக்கிறதுனால அந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபாடு நமக்கு ஏற்கனவே விவேகம் கொஞ்சம் வந்திருக்குது. தாயாரும் அப்படி காமிக்கிறோம். அதனால் எழுந்தருள் இருக்கிற திவ்ய தேசம் என்ன, திருத்தண்கா. அங்கே வேங்கடவன் இடத்துல போகிறவாளுக்கெல்லாம் என்னன்னா, நாம் அதை பெறணும் இதை பெறணும் அவனிடத்துலேருந்து அப்படின்னு ஐகிக பலனை பெறக்கூடிய தன்மையை அவன் கொடுக்கக்கூடியவனாக தன்னை காண்பிக்கிறான். ஆனால் திருத்தண்காவில் இருக்கிற பெருமாள் என்ன பண்ணுறான்னா, தன்னை பிரகாசிப்பிக்கிறான். தாயார் எம்பெருமானுடைய திருமேனியை காண்பிக்கிற மாதிரி இருக்கா. அதனால் இவன் என்ன பண்ணுறான், இவன் குளிர்ச்சியாரான். அங்கே இருக்கவனுக்கு வேட்கை அதிகம். அந்த எம்பெருமான் சேவை சாய்க்கிற விஷயத்தில் என்னன்னா நமக்கு வேட்கை அதிகமாக இருக்குது. அவனிடத்துல போகணும், சேவிக்கணும், அவனிடத்துல நிறைய பலனை பெறணும், ஐகிக பலனை பெற்று அனுபவிக்கணும் அப்படின்ற வேட்கை இருக்குது. இங்கே வேட்கை தணிஞ்சு போகிறது. அந்த வேட்கையெல்லாம் இல்லை, எம்பெருமான அடையணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்குது. இதுதான் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் எம்பெருமானுக்கு வித்தியாசம். ராமனுக்கு ஒரு குணாதிசயங்கள், கிருஷ்ணனுக்கு ஒரு குணாதிசயங்கள். நம்ம திருத்தறதுக்காக நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்காய் அப்படின்ற ரீதியில் நாட்டை அழித்து செய்து நடந்தவங்க கேட்டுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் கொண்டு ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரி நம்ம திருத்துறான். அதனால் திருவேங்கடவன் எப்படி சுபாவமாக இருக்கான் அப்படின்னா,
இங்கே ஐகிக பலன், ஏன்னா இங்கே வாழணும் இல்லை இந்த லோகத்தில், அதை வாரி 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 கொடுக்கக்கூடிய தன்மையாளனாக இருக்கான். அதை அனுபவித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இந்த வேட்கை தணிஞ்சு போகிறது. இந்த தீபப்பிரகாசன் எப்படி இங்கே நமக்கு சேவை சாய்க்கிறான் அப்படின்னா, நம்முடைய வேட்கையெல்லாம், இந்த ஐகிக பலனுடைய வேட்கையெல்லாம் தணிஞ்சு எம்பெருமான அடையணும். அந்த பலன்தான் நமக்கு சாஸ்வதம், அதுதான் குளிர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் வேட்கை மேலே 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 வந்துட்டே இருந்து அது நம்ம கஷ்டப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இந்த எம்பெருமான் சேவை சாய்க்கிறான். ஆனால் இங்கே ஆழ்வார் எப்படி மங்களாசாசனம் பண்ணிருக்கார் அப்படின்னா, என்னையாளுடைய ஈசனை எம்பிரான் தன்னை அப்படின்னு சாய்ச்சிருக்கார். அதனால் இப்போது என்னையாளுடைய ஈசனை எம்பிரான் அப்படின்ற இதெல்லாம் என்னன்னா, என்னை ஆளக்கூடியவன், அதாவது ஆளக்கூடியவன்னா என்ன, என்னை ஆண்டு கைங்கரியம் கொடுக்கக்கூடியவன், கைங்கரியம் கொண்டு என்னை ஆட்கொள்றவன், என்னை நியமிக்கக்கூடியவன், என்னை உபகாரம் பண்ணுறவன், எனக்கு உபகாரம் பண்ணுறவன் சொல்கிறான். இப்போது இந்த மாதிரி குணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியாளுக்கு தான் இருக்கும். பெருமாள் சமோகம் சர்வபூதேஷும், அதனால் அவன் ஐகிக பலத்தை கொடுத்து எல்லாரையும் பெருமாள் பலன் கொடுக்குறவர் அப்படின்ற காமிச்சார். இவர் இந்த பெருமாள் என்ன பண்ணார், தன்னை அடையணும் அப்படின்ற ஞானத்தை உண்டு பண்ணுறார். இந்த ஐகிக பலன்லாம் இது பண்ணி அதெல்லாம் இது பண்ணாது, இவனுக்கு குளிர்ச்சியான தன்மையில் வைக்கிறார். ஆனால் எந்த பெருமாளும் சாட்சாத்தா மோட்சம் கொடுக்க மாட்டான். ஏன்னா பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஷ்ச புண்ணியகிருத்து ஆச்சாரியவர்த்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். பாப்பியே பாப்பமே பண்ண பாபிஷ்டனாக இருக்கக்கூடிய க்ஷத்ரபந்துவும் மோட்சத்துக்கு போகாத போல, புண்ணியமே பண்ண புண்டரீகனும் அதனால் மோட்சத்துக்கு போல, ரெண்டு பேருமே ஆச்சாரியாலை பெற்றா அதனால் மோட்சத்துக்கு போனால், அதனால் எல்லாரும் ஆச்சாரியனை பெற வேண்டியது அப்படின்னு. ஆச்சாரியன் கை காமிச்சாதான் எம்பெருமான் இருப்பான். எம்பெருமான் தான் எல்லாம் சரணாகதி பண்ணலாமே, ஆச்சாரியனை வச்சுட்டு தான் சரணாகதி பண்ணணுமா? இப்போது திருவேங்கடவன்கிட்ட அவாவா நேராக போய் சரணாகதி பண்ணி எனக்கு இது ஓணும்பா அது ஓணும்பா, எனக்கு இந்த பலனை நீ தான் சாதித்து தரணும் கேட்குறாளே, உடனே அவன் கொடுக்குறானே. அப்போ இந்த சரணாகதி பண்ணிட்டு மோட்சார்த்த சரணாகதி பண்ணால் அவன் தரமாட்டானா, அதுக்கு ஆச்சாரியன் என்னத்துக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த பிரமாணம் சொல்லிட்டோம், தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத், அதனால் ஆச்சாரியனை பெற்றிருந்தால் தான் மோட்சம் வரும்னு சொல்லி ஆகிப்போச்சு, பிரமாணம் சொல்லிது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். லோகத்தில் சில பேர் தானே கண்டுபிடிப்புலாம் நன்னா கண்டுபிடிக்கிறார். தனக்கு அத்தீந்திரியமாக ஏதோ பூர்வ ஜென்ம சுகிருத விசேஷத்தினால ஒரு ரிசர்ச் பண்ணி எதனா ஒன்று கண்டுபிடிக்கிறான், 10ஆவதுலேயே 8ஆவதுலேயே அப்படின்னா கூட இதெல்லாம் கொண்டாடுவாளே தவிர உடனே அதுக்கு டாக்டர் பட்டம் டிகிரி கொடுத்து அதுக்கு உண்டான படிப்பாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சான்னா அவன் லெவலில் ஏதோ சிறிய லெவலில் அடுத்த 10 பேருக்கு, நான் ஒரு இந்த ஊரில் ஒருத்தன் கொஞ்ச நாள் முன்னே பெட்ரோல், மூலிகையிலேருந்து பெட்ரோல் கண்டுபிடிச்சேன், வாட்டர்லேருந்து ஜலத்துலேயே மூலிகை ஏதோ போட்டு பெட்ரோல் கண்டுபிடிச்சேன்னா, இன்னும் அதை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணலை பூர்ணமாக, அந்த இது வரல. அது அந்த பெட்ரோல் இன்னும் இப்போ கூட ஒரு 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்போ கூட அது ஏதோ இந்த மாதிரி இருக்குதுன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதில் ஓடுறது வண்டின்னு சொல்கிறான், அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறான். ஆனால் அதை கவர்மெண்ட் இன்னும் அப்ரூவ் பண்ணல. அதனால் அவனால் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண முடியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி யாருன்னா எதனா இது பண்ணால் ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கினா தான் அதுக்கு தான் வேல்யூவே தவிர, நான் தனியவே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இல்லை. அது கவர்மெண்ட்டில் ஸ்டாம்ப் பண்ணாதான் அதுக்கு ரெக்கக்னிஷன். அப்படி இல்லைன்னா அது லோகத்தில் இது பண்ணாது. அதுபோல் எம்பெருமானிடத்தில் நாம் நேர சரணாகதி பண்ணால் இந்த சின்ன சின்ன பலன்களுக்கெல்லாம் பண்ணலாம், பெருமாள் கொடுத்துருவான்.
எனக்கு வயிற்று வலி போகணும், நான் கோட்டீஸ்வரன் ஆகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அதுவாக இருக்கணும், இதுவாக இருக்கணும், ஒரு பங்களா வாங்கிக்கணும், வேலை நல்ல வேலை போகணும் அப்படின்னு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதுதான் மின் போலேன்னு சொன்னோம். இந்த அனாதி காலமாக வந்திருக்குச்சே, நாம் 50 வருஷம் ஆயுஷ் பூரா ஒரு வேலையில் நன்னா இருந்தால் கூட அது மின்னல் போல் இருக்குது. அந்த மாதிரி சின்ன பலன்லாம் நேரவே கொடுத்துருவோம். எப்படி இந்த கண்டுபிடிப்புலாம் அந்த லிமிட்டட் சர்க்கிளில் இவன் கண்டுபிடிச்சிருக்கான் நன்னா இருக்குது அப்படின்னு இவனை கொண்டாடுற மாதிரி நமக்கு அந்த பலன் வந்துடும் பெருமாள்லேருந்து. ஆனால் ஆச்சாரியனாகப்பட்ட யூனிவர்சிட்டியோ இல்லை அந்த இதுவோ அவரால் அங்கீகரிக்கப்பட்டு சரணாகதி பண்ணி வச்சாதான் மோட்சம்ன்றது கொடுப்பான். இந்த உதாரணம் அங்கே புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த இடத்துல தீபப்பிரகாசனை சொல்லச்சே இவன் தீபத்தினால பிரகாசிக்கிறான், மரகதவல்லியாக இருந்து நமக்கு உபகாரம் பண்ணுறான், அது அப்படின்லாம் சொல்லலாமோ இல்லை? அதெல்லாம் சொல்லாத என்னையாளுடை ஈசன் எம்பிரான் அப்படின்னு சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னா பாருங்க, நம்மாழ்வாரை சொல்லச்சே பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு ஆழ்வாரை மதுரகவி ஆழ்வார் பாடுறார். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் ஆழ்வாருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது இது இல்லை அப்படின்னாலும் கூட அப்புறம் நம்ம என்ன பண்ணுறான், ஆச்சாரியன் ஆழ்வார் என்ன பண்ணுறார், செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். இந்த பணிகொள்வான்றது தான் இந்த இடத்துல என்னையாளுடை அப்படின்னு சொல்லுவார். திருத்தின்றதுனால தான் என்னையாளுடை ஈசனை அப்படின்னு சொல்லுது. செயல் நன்றாக அப்படின்றது தான் பிரான் எம்பிரான் அப்படின்னு சொல்லுறார். ஏன்னா எனக்கு உபகாரம் மொத்தம் பண்ணுறான்னா என்ன அர்த்தம், என்னுடைய செய்கையெல்லாம் நன்னா இருக்கும்படி பண்ணுறான்னு அர்த்தம். என்னுடைய வாழ்க்கை நன்னா இருக்கும்படி பண்ணுறான், நான் நன்னா படிக்கும்படி பண்ணுறான். மொத்தம் உபகாரம் பண்ணுறான்னா எப்படி, நான் உபகாரம் பண்ணான் அதனால் நான் இன்றைக்கி வியாதியெல்லாம் நீங்கி நன்னா சொஸ்தமாக இருக்கேன். அவர் உபகாரம் பண்ணார், நான் நன்னா படிச்சுட்டு இருக்கேன். அவர் உபகாரம் பண்ணார், நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், செயல் நன்றாக. அதனால் அங்கே ஆச்சாரியன் என்ன பண்ணுறார், செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். அதை தான் அந்த ஆச்சாரியனுடைய குணத்தை தான் இங்கே சொல்லிருக்கார், என்னையாளுடை பணிகொள்வான்றது. ஈசன் திருத்துறதுன்னா நான் நியமிச்சு தானே பண்ணணும், ஈசன்னா நியமிக்கிறவன் அர்த்தம், நியந்தான் அர்த்தம். அதனால் திருத்தி என்ன செயல் நன்றாக உபகாரம் பண்ணுறான். அதனால இந்த இடத்துல ஆச்சாரியனோட குணத்தை இங்கே சொல்லியிருக்கார். அதனால இந்த இடத்துல பெருமாள் ஐகிக பலன் கொடுத்த திருவேங்கடமுடையான் என்ன பண்ணா, இந்த இடத்துல பெருமாளிடத்துல ஈர்ப்பு வரா மாதிரி, அங்க பெருமாளிடத்துல ஈர்ப்பு வந்து ஐகிக பலனை விரும்பக்கூடியவனா அவன் இருந்தான். இங்க தீபப்பிரகாசன் எப்படி சேவை சாய்க்கிறார், தீபப்பிரகாசன் மரதுவல்லியும் தன்னிடத்துல ஈடுபாடு வரும்படியா, பொன்பொருள்ல ஈடுபாடு வரும்படியா இல்லாம தன்னிடத்துல வரும்படியா. அதனால இந்த தேசத்துல தான் இப்படி குளிர்ச்சியா இருக்கிற தேசத்துல வேட்கை அதிகமாக இருந்து எனக்கு எனக்கு எனக்குன்னு இருக்கக்கூடிய சன்னிவேசத்துல அங்க பெருமாள் இல்லாத இங்க ஆச்சாரியனா இந்த குளிர்ச்சி பொருந்திய தன்கா பிரதேசத்துல ஆச்சாரியனா அவதரிக்கிறார் திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொன்னார். இது எப்படி தெரியுதுன்னா, என்னை ஆளுடை ஈசனை. நேற்று வரையில் என்ன பண்ணேன், திருமலையில் போய் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டு எனக்கு எனக்குன்னு இருந்தனேன், சுவார்த்தமாக இருந்து சுவாதீன போக்திருத்தம் சுவார்த்த போக்திருத்தம் அந்த மாதிரி எனக்கு எனக்குன்னு நான் நினச்சிருந்தனேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னை ஆளுடை ஈசனை அப்படின்னு சொல்கிறேன். சரிதானே, எம்பிரான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாம் சென்று காண்டும் தன்காவிலே சொல்லச்சு யாம்னு தன்னை வசத்தியாக சொல்லிக்கிறேன். இங்கே எண்ணெய் அப்படின்னா நீச்சனான எண்ணெய், இந்த லௌகிக பதார்த்தங்களையே விரும்பின எண்ணெய் இப்படி ஆண்டு பணிகொள்ளக்கூடிய இவனை தன்காவிலே காணப்போகிறேன் அப்படின்னு சொல்லச்சு யாம்னு சொல்கிறேன். அந்த யாம்னு சொன்னால் இந்த ராயல் வி அப்படின்னு சொல்லுவான்.
பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான்னா ஐயின்னு சொல்ல மாட்டா, உயின்னு சொல்லுவாள். ஏன்னா அது ராயல் உயின்னு பேர், சிங்குலராக இருந்தால் கூட. ஆன மாதிரி இந்த இடத்துல யாம் சென்னு காண்டும் தன்காவிலே அப்படின்னு சொல்கிறார். அந்த பதத்தினாலையும் பார்க்கலாம். அதனால் இந்த இடத்துல ஆச்சாரியனுடைய குணவிசேஷத்தை செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான்றத என்னையாளுடைய ஈசனை எம்பிரான்னு சொன்னார். அங்கே நீச்சனாக இருக்கக்கூடிய என்னை இப்போ இப்படி நன்னா இது பண்ணி யாம்னு ஆக்கியிருக்கார் அப்படின்றதுனாலையும் தெரியுது. அதனால் இங்கே தூக்குள்ள திருவேங்கடமுடையான் அவதரித்தான். மேலே நாளைக்கு சரி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடசித்தியதீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.